Hi babes, welcome back to my channel Drama Love Shifam. Love After Addiction episode 9. லாஸ்ட் எபிசோட் பார்க்காதவங்க ஐகார்ட்ல லிங்க் இருக்கும் பாருங்க, இல்லனா பிளேலிஸ்ட்ல இருக்கும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வாங்க எபிசோட் 9 குள்ள போலாம். காலையில யங்கு யூகி ஒன்னா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப யங்கு கேக்குறான், என்னடா ஆச்சு, என்னை வச்சு நீ வீடியோ எடுத்தி, அதெல்லாம் வித்து போச்சா அப்படின்னு கேட்க உடனே வந்த போஸ்ட் எடுத்து பாக்குறான். இவனை ஷர்ட் இல்லாம வீடியோ போட்டிருந்தால, அதனால நிறைய பேர் இவனுக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. என்ன எனக்காக ஏதாச்சும் இந்த வேலை பண்ணுவியா அந்த வேலை பண்ணுவியா அப்படின்னு எல்லாருமே டபுள் மீனிங் அவனுக்கு மெசேஜ் பண்ணிருக்கேன். அதை பார்த்துட்டு யூகி சிரிக்கிறான், எங்க கடுப்பாகிறான். அப்ப யூகி ஒரு ஐடியா கொடுக்குறான், பேசாம நீ ஏன் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணக்கூடாது அப்படின்னு. லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ணி விற்பாங்கல்ல சாரி, அந்த மாதிரி பிசினஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஐடியா கொடுக்க அந்த ஐடியா எங்குக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு போல. உடனே அவன் அந்த வேலை எல்லாம் செய்வாங்கல்ல அங்கேயே போய் லைவ் ஸ்ட்ரீமிங்க ஆரம்பிக்கிறான். அந்த கேமரா முன்னாடி வச்சுட்டு, இதோ இது வாங்கினா இது ஃப்ரீ, இதோ இன்னைக்கு இந்த ஆஃபர் இருக்கு அப்படின்னு அவனும் தொண்டை தண்ணி வத்துறதுக்கு கத்திக்கிட்டே தான் இருக்கான். ஆனா எதுவும் பெருசா போன மாதிரி தெரியல. அப்ப பக்கத்துல யூகி உட்காந்து அந்த லைவை பாத்துக்கிட்டு தான் இருக்கான். இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தா சரிப்பட்டு வராதா அப்படின்னுட்டு யூகி வேற ஒரு பெரிய ஆக்டர் இல்ல, அவனே எங்குக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு அவனே அந்த லைவ்குள்ள வந்துடுறான். வந்துட்டு இதோ இது வாங்கினா இது ஃப்ரீ, இதோ இது வாங்கினா இது ஃப்ரீ அப்படின்னு அயன் படத்துல சூர்யா விக்கிற மாதிரி அவன் பாட்டுக்கு அதுக்கு இது ஃப்ரீ இதுக்கு அது ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். டே போதுண்டா அப்படின்னு எங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா என்னவோ யூகி வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கிட்டத்தட்ட எல்லா ஐட்டமுமே சேல் ஆயிடுது. அது மட்டும் இல்லாம யங்கு யூகி ரொம்ப ஹாப்பியா ஜாலியா அந்த ஸ்ட்ரீமிங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த ஸ்டாக் எல்லாமே காலி ஆயிடுது. உடனே யங்கு செம்ம ஹாப்பி ஆயிடுறான். பரவாயில்லடா எல்லாம் ஒன்னாலதான் அப்படின்னு யூகிக்கு கை கால் அமுக்கி விட்டுட்டு இருக்கான். அப்ப அங்க வேலை செய்யற ஆண்டிங்க எல்லாம் வந்து எங்க கிட்ட, பரவாயில்ல ஒன்னால எல்லாம் வித்து போச்சு அப்படின்னு அவங்க கொண்டு வந்த ஊறுகாய் எண்ணெய் அதெல்லாம் அவனுக்கு கிஃப்டா கொடுக்குறாங்க. அதெல்லாம் யூகி பாத்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லையே இந்த வில்லேஜ்ல நீ தான் சூப்பர் ஸ்டார் போலே அப்படின்னு கிண்டல் பண்ண, ஆமா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்றான். ஆமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு யூகி கேட்க, என்ன வேணும் அப்படின்னு அவன் கேட்கிறான். என் கணத்துல ஒரு கிஸ் கொடு அப்படின்னு அவன் கேட்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு எங்கு சொல்ல, இப்ப நீ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்றான். அவனை கிஸ் பண்றதுக்கு பக்கத்துல வந்து கன்னத்துல கிஸ் பண்றதாக தான் வரான். ஆனா யூகி வேணும்னே அவன் பக்கத்துல ரொம்ப திரும்பிடுறான். சோ ரெண்டு பேரும் கரெக்டா லிப்ல கிஸ் பண்ணிடும். அதை யாரோ தூரத்துல இருந்து போட்டோ எடுக்கிறாங்க. அப்புறம் அவ்வளவுதானா, எனக்கு இன்னொரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்கிறான். அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்ல, பிளீஸ் இந்த பக்கமும் ஒரே ஒரு கிஸ் கொடு அப்படின்னு கேட்க, சரி கொடுக்குறேன் கண்ணை முடிக்க அப்படின்னு சொல்ல, அவன் கண்ணை மூடினதுமே ஐஸ் பாக்ஸ்ல இருந்து ஒரு ஐஸ் எடுத்து அவனுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள போட அவன் உடனே கத்துறான். ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடிட்டு இருக்காங்க. இதை எல்லாருமே யாரோ தூரத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கையெல்லாம் பார்க்கும்போது யாரோ பொண்ணு கை மாதிரி இருக்குது. அதை உடனே யாருக்கும் சென்ட் பண்றாங்க. அன்னைக்கு நைட்டு யூகி எங்கும் தூங்க வந்திருக்காங்க அவங்களோட பெட்ல. ஆனா ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல போல. அப்ப யூகி எங்குக்கு மெசேஜ் பண்றான், இன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணல, அதுக்கு நீ எனக்கு ஒரு ரிவார்ட் கொடுக்கணும், என் பக்கத்துல வா, ரெண்டு பேரும் ஒன்னா தூங்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கு எங்கு எல்லாம் கனவுலதான் நடக்கும், அதெல்லாம் நடக்காது அப்படின்னு ரிப்ளை பண்றான். நடக்காது அப்படின்னு ரிப்ளை பண்ணவன் கொஞ்ச நேரத்துல அவனே போய் அவனோட பெட் பக்கத்துல நிக்கிறான். ஏதோ கனவுலதான் நடக்கும்னு சொன்னான், இப்ப எதுக்கு இங்க வந்த அப்படின்னு யூகி அவனை பார்த்து கேட்க, இல்ல நீ தூங்குறியா இல்லையான்னு பாத்துட்டு போலான்னு வந்த, நீ இப்பயும் தூக்க மாத்திரை சாப்பிடுறியா அப்படின்னு கேட்க உடனே யூகி எங்க பிடிச்சி பக்கத்துல இழுத்துட்டு, நீ பக்கத்துல இருக்கும்போது எனக்கு தூக்க மாத்திரை எல்லாம் தேவையில்லை, அது எல்லாத்த விட உனக்கு பவர் ஜாஸ்தி அப்படின்னு அவனை கிஸ் பண்ணிட்டு மெதுவா அவனோட டிஷர்ட்டுக்குள்ள கையை விடுறான். அப்புறம் என்ன, டிஷர்ட்டுக்குள்ள இருந்த கை லைட்டா அவனோட ட்ரௌசருக்குள்ள போகுது. அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ண அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும், ஏன்னா எனக்கு எதுவும் காட்டல. அதோட அந்த சீன் கட் பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் நைட் புடிஞ்ச மாதிரி ரொம்ப ஹாப்பியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வெளியில யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்க, விடய் போய் கதவை துறடா அப்படின்னு யூகி எங்க கிட்ட சொல்ல, நீ போய் கதவை துற அப்படின்னு அவன் இவங்க கிட்ட சொல்றான். கடைசியில வேற வழி இல்லாம யூகி எந்திரிச்சு போய் கதவை திறக்கிறான். அவனோட மேனேஜர் இருந்தாலும் அவன் தான் அவனை பார்க்க வந்திருக்கான். மேனேஜர் உள்ள வர போறான். ஆனா யூகி உடனே வேண்டாம் அப்படின்னு கதவை சாத்துறான். இரு ஒரு நிமிஷம், வீடு சரியில்லை, எல்லாம் கசகசன்னு இருக்குது, நானே வரேன் அப்படின்னு சொல்ல அந்த சத்தத்தை கேட்டுட்டு உள்ள எங்கு எந்திரிச்சிடுறான். அப்ப யூகி உள்ள வந்து எங்க கிட்ட, எனக்கு ஒரு வேலை இருக்குது, நீ நல்லா தூங்கு, நான் வரேன் அப்படின்ட்டு அவன் கன்னத்துல ஒரு கிஸ் கழுத்துல ஒரு கிஸ் அப்படின்னு ஒரே கிஸ்ஸா கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அப்புறம் யூகி அவனோட மேனேஜர் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட மேனேஜர் சொல்றான், நீ அந்த சின்ன பொண்ணை காப்பாத்தினியாமே, அது என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, எதுக்கு அப்படின்னு அவன் கேட்கறான். இல்ல உனக்கு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் இருக்கலாம், இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் மாதிரி பண்ணி உனக்கு நல்ல பேர் நல்ல பாப்புலாரிட்டி கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு அவன் சொல்ல, ஆனா அதெல்லாம் யூகிக்கு பிடிக்கல, அதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் இவன் மேல ஒரு பொண்ணு வீணா பழி போட்டால, அவ வந்து யாரோ ஒரு சுகர் டேடியை வச்சுக்கிட்டு இருக்காளாமா, அந்த விஷயத்தை பத்தி நம்ம வெளியில சொல்லலாம், அவளுக்கு கெட்ட
பேர் கிடைக்கும், உனக்கு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு அந்த மேனேஜர் சொல்ல, ஆனா அதுக்கு யூகி ஒத்துக்க மாட்டான். இல்ல அதெல்லாம் வேண்டாம், என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பொண்ணு தானே, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு காமிச்சா போதும் அப்படின்னு சொல்ல அந்த மேனேஜருக்கு கடுப்பாகுது. இவன் அநியாயத்துக்கு நல்லவனா இருக்கான் அப்படின்னு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல அவனை பாக்குறதுக்கு அங்க யங் வரான். அப்ப அவனோட மேனேஜரும் இது யாரு அப்படின்னு கேட்க, இது என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றான். உன் பேர் என்ன அப்படின்னு அவன் கேட்க, என் பேர் யங், நான் யூகியோட ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்ல, ஓ நீங்க 2 பேரும் ஹை ஸ்கூல்ல இருந்தே ஃப்ரெண்டா, பரவாயில்லையே, இது கூட நல்லாதான் இருக்குது. ஹை ஸ்கூல் ஃப்ரெண்டு உனக்கு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சா இதையே நம்ம ஒரு ஸ்டோரியா போடலாமே அப்படின்னு சொல்ல, எல்லாமே அவன் வந்து பிசினஸா பாக்குறான். ஆனா யூகிக்கு அது பிடிக்கல. இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு யூகி சொல்றான். அப்புறம் நீ எதுக்கு டவுனை விட்டுட்டு இந்த மாதிரி வில்லேஜ்ல வந்து இருக்க அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு டவுன்ல எதுவும் வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்றான். அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு இங்க இருக்கதான் பிடிச்சிருக்குது அப்படின்னு எங்கு சொல்ல அந்த யூகிக்கு ரொம்ப கடுப்பாகுது. இந்த மேனேஜர் என்ன சம்மந்தம் இல்லாம இப்படி பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கடுப்பாகுது. அப்புறம் யூகி மேனேஜர் கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப எங்க மேல அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அவன் மேனேஜர் கிட்ட சொல்லிடும். ஆனா அவனோட மேனேஜரும் இல்ல, இப்பதான் அவன ஒரு பொண்ணால உன்னுடைய பப்ளிசிட்டி இப்படியா இருக்குது, இதே நேரத்துல இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் உனக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அவன் பேர் ரொம்ப கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யூகி சொல்றான், இத்தனை நாள் நீ சொன்ன மாதிரி நான் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனா இனிமே எனக்கு என்ன பிடிக்குமோ அதான் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவனோட மேனேஜரும் சரி நீ என்னமோ பண்ணிட்டு போ, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் ஏதாச்சும் நடந்துட்டா எங்கிட்ட வந்து நீ புலம்ப கூடாது அப்படின்னுட்டு அந்த மேனேஜர் அங்க இருந்து கடுப்பா எந்திரிச்சு போயிடுறான். அப்புறம் வீட்டுல எங்க தனியா உட்காந்துருக்கான். அவனை பாக்குறதுக்கு அங்க யூகி வரான். வந்துட்டு மேனேஜர் அந்த மாதிரி எல்லாம் பேசினால அதுக்காக அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கறான். சச்சா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு எங்க சொல்றான். அப்புறம் மேனேஜர் கிட்ட அவனை கிளாஸ்மேட் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணதுல எங்களுக்கு ஒருவேளை கோவம் இருக்குமோ அப்படின்ற மாதிரி யூகி கேட்க, இல்ல பரவாயில்ல, நீ நம்ம நல்லதுக்காக தான் சொன்ன எனக்கு தெரியும், ஆனா நீ ஒன்னும் கவலைப்படாத, எப்ப நமக்கு சரியான டைம் வருதோ அப்ப எல்லாரும் முன்னாடி நீ யாருன்னு சொல்லி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பேன், நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நான் பப்ளிக்கா கொண்டு வருவேன் அப்படின்னு யூகி சொல்றா எங்க கிட்ட. அதுக்கப்புறம் அவன் பக்கத்துல போய் ஐ லவ் யூ யங் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்றான். அப்ப எங்களுடைய மனசுக்குள்ளேயும் நான் உன்னை நம்புறேன், நீ என்னை கண்டிப்பா ஏமாத்த மாட்டேன் அப்படின்னு அவன் மனசுல தோணுது. அப்புறம் இங்க ஷூச்சேவை காட்டுறாங்க. ஷூச்சே ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஷூச்சே கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா போல, ஆனா அதுக்கு அவன் இல்ல எனக்கு ஆல்ரெடி வேற ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து போயிடுறான். அப்ப அங்க ஏரான் வரான். வந்துட்டு உனக்கு என்ன பசங்க பொண்ணுங்க 2 பேருமே பிடிக்குமா, சரி நீ என்னமா பண்ணிட்டு போ, எனக்கு என்ன, இனிமே நம்ம 2 பேருக்குள்ளதான் எதுவும் இல்லையே அப்படின்னுட்டு ஏரான் பாட்டுக்கு வரான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ரொம்ப அவனுக்கு வலிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அவனுடைய ஹோட்டல் ரூமுக்கு வந்துட்டு தனியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்ப ரூம்ல யாரோ வர மாதிரி அவனுக்கு சத்தம் கேக்குது. வெளியில வந்து பார்த்தா அங்க ஷூச்சே தான் உட்காந்துட்டு இருக்கான். இவன் எப்பயுமே சட்டியோட தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் முன்னாடி என்னமோ நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்குது. அங்க ஏரான் வந்ததுமே இதுல இருந்து ஒன்ன செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். ஏரானுக்கு ஒண்ணுமே புரியல. செலக்ட் பண்ணுன்னு சொல்றல அப்படின்னு சொல்ல ஃபர்ஸ்ட் முட்டி போட சொல்றான். அவன் முட்டி போட்டதுக்கு அப்புறம் செலக்ட் பண்ண சொல்றான். அதுல இருந்து ஒரு எக்யூப்மெண்ட்டை அவன் செலக்ட் பண்ண இங்க வா பக்கத்துல அப்படின்னு கூப்பிடுறான். அவன் பக்கத்துல வர உன்னோட சேஃப் வேர்டு எதுன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்றான். அதாவது இவங்க 2 பேருக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வேற மாதிரி இருக்குது. அது ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த பேரை நான் இங்க சொல்லக்கூடாது, சொன்ன வீடியோக்கு ஏதாச்சும் ஆப் வச்சிருவாங்க. கொஞ்சம் லைட்டா எப்படி சொல்றது, சில பேருக்கு ஒரு கிங்க்னு சொல்லுவாங்கல்ல, அடிக்கிறது, அதெல்லாம் அடிக்கிறதுனா ரொம்ப வலிக்கிற மாதிரி இல்ல, லைட்டா வலிக்கிற மாதிரி அடிப்பாங்க, அதெல்லாம் ஒரு கிங்க்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் வச்சிருக்காங்க போல இவங்க 2 பேருமே. இதோட இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்து நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ பேப்ஸ், பை.